கண்டிக்கின்றோம் நெய்வேலி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய போராட்டம் இது போராட்டம் வழக்கறிஞர்களின் போராட்டம் தொடருவோம் கைது செய்யும் வரை தொடருவோம் கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் தமிழக அரசே காவல்துறையை நடவடிக்கை எடு எதிரி மீது நடவடிக்கை எடு கைது செய் உடனடியாக கைது செய் வழக்கறிஞர்கள் நியாயமா கைது செய் உடனடியாக கைது செய் கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் கடந்த 14/7/2026 அன்று நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்து அடையாளம் தெரிந்த நபர் ஒருவர் வழக்கு சம்பந்தமான பிரச்சனையை காரணம் காட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதை கண்டித்து காவல்துறையினர் காட்டிய போக்கை கண்டித்தும் இதுநாள் வரையில் அந்த எதிரியை கைது செய்யாததை கண்டித்தும் வழக்கறிஞர் சார்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நெய்வேலி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை, கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய சக வழக்கறிஞர்களை, மூத்த வழக்கறிஞர்களை, இளம் வழக்கறிஞர்களை, 26 அன்று நம்முடைய நீதிமன்றத்திலே பணிபுரியக்கூடிய மூத்த வழக்கறிஞரான இளங்கோவன் அவர்கள் ஜீவனாம்ச வழக்கில் எதிர்மனுதாராக இருக்கக்கூடிய ஒரு மனுதாரனுடைய தந்தைக்கு ஜீவனாம்சம் பெற்றுக் கொடுத்தது சம்பந்தமாக எப்படி நீதிமன்றத்தில் வழக்காடி நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பாணையை பெற்றுக் கொடுக்கலாம் என்று காரணம் காட்டி நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்து சட்டையை பிடித்து ஒரு மிக கொடூரமான அசிங்கமான வார்த்தைகளால் திட்டி அவமரியாதை செய்தது சம்பந்தமாக உடனடியாக வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நாம் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அடுத்த சில மணி நேரங்களிலேயே தர்மல் காவல் நிலையத்தை அணுகி கொடுத்த புகாரில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யாமல். என் பேர் இளங்கோவன். நான் நெய்வேலியில் கடந்த 31 வருடங்களாக வழக்கறிஞர் பணி செய்து வருகிறேன். கடந்த 14 நான் ஒரு எம்சி கேஸ் நடத்திட்டு வந்தேன். அந்த எம்சி கேஸில் எனக்கு எதிர்பார்ட்டி வந்து அவருக்கு எதிராக தீர்ப்பு வாங்கிட்டேன்னு கடந்த 14/7/2026 ஈவினிங் நான் வந்து கோர்ட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும் வழியில் கோர்ட்டு வாசலில் சுமார் 5:30 மணிக்கு என்னை வழி மடக்கி என்னை கார்லேருந்து இறக்கி அசிங்கமாக திட்டி அடித்து உன்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன் என்ன கொலை மிரட்டல் பண்ணார். அந்த நேரத்தில் எங்களுடைய வழக்கறிஞர் திரு செந்தமிழ் ராஜா மற்றும் ராஜன் பாபு அவங்க 2 பேரும் வந்து மடக்கி என்னை காப்பாற்றி இட்டு வந்தாங்க. இது சம்மந்தமாக நான் வந்து தெர்மல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத நேற்று தான் வந்து எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. இன்னும் அந்த இதுவில் வழக்கில் சம்மந்தப்பட்ட எதிரியை வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அது அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வந்து போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கோம். இது இனிமேல் எதிரியை அரெஸ்ட் பண்ணலைன்னா இந்த போராட்டம் இன்னும் கண்டினியூஷன் ஆகும். அடுத்த கட்ட போராட்டம் வந்து காவல்துறை முற்றுகை செய்யும் அளவில் மிகவும் கடுமையாக இருக்கும். தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பும் தொடர் கண்டன போராட்டமும் சாலை மறியலும் கூட நடத்த தயாராக இருக்கிறோம் நாங்கள்.